கல்யாணி, நீ இட்லி கடை வச்சுக்கணும். இட்லி கடையா? தாலி அறுத்தவர்களுக்கெல்லாம் தமிழகத்தில் அதில் தானே தாசில் உத்தியோகம். விசாரிப்பார். இந்த ஊர் இந்த தெருவில் மாணிக்கம்னு ஒருத்தர் இருந்தார். கல்யாணி அப்பா தானே? ஆமாம், அவர் இறந்துட்டார், வீட்டுக்காரர் இறந்துட்டார். அம்பாள் எப்போதுடா பேசுறா? அம்பாள் எந்த காலத்துல பேசினாலும் அறிவு கிட்டவனே. பராசக்தி உனக்கு தாய், என் தங்கை உனக்கு தாசி. அப்படித்தானே அந்த கல்லுங்கிற சவுண்ட் வராது. சென்சார் ஆமாம். தியேட்டரில் வந்து பெரிய கைதட்டல் போயிடுச்சு. இந்த படம் வெளிவந்த உடனே ஒவ்வொரு ஏரியாவிலும் எப்படி ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கிறேங்க. சிவாஜி வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு நான் நடித்த படத்தை பார்ப்போம்டா வாங்கடான்னு கூட்டி போகிறாரு. திருச்சியில் போய் பார்த்துட்டு வெளியில் வந்து எல்லாரும் சாமல் இருக்காங்க. என்னடா ஒருத்தர் ஒன்றும் பேசாமல் இருக்கீங்க. அவர் எல்லாத்துக்கும் டீ வாங்கி கொடுத்துட்டு கஷ்டம் திடீர்னு அந்த படங்களில் பூரா காமிக்கிற இந்த ஸ்டைலை பூராமே ஒரே படத்தில் காமிச்சிருப்பார். பராசக்தி ஹீரோடா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ இந்த பராசக்தி முதல் நாள் ரசிகர்கள்லாம் திரும்ப திரும்ப பார்க்குறாங்கன்னு சொன்னீங்க. இதை வந்து மற்ற மீடியாக்கள் வந்து அப்போ இருந்த பத்திரிகைகள் வந்து எந்த மாதிரி கொண்டாடினாங்க? எதிர்ப்பு என்ன வந்தது? ஆதரவு எப்படி இருந்தது? இல்லை, எதிர்ப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, பிராமணர்களை ரொம்ப இழிவுபடுத்தியிருக்காங்க, அப்புறம் கடவுளை வந்து நிந்திக்கிறாங்க அப்படின்னு அந்த வசனங்களெல்லாம் சொன்னோன்னே ஒரு சில விஷயங்கள் சென்சார். அந்த பராசக்தி தாயே அம்பாளா பேசுறது அப்படின்னு கேட்பார்ல. அம்பாள் எப்போதுடா பேசுறா? அம்பாள் எந்த காலத்துல பேசினாலும் அறிவு கெட்டவனே. பராசக்தி உனக்கு தாய், என் தங்கை உனக்கு தாசி, மானம் கெட்டவனே அப்படிமாரில்ல. வெளியில் வந்து ஆமாம் ஆமாம், அவள் பேச மாட்டாள். அந்த கல்லுங்கிற சவுண்ட் வராது. சென்சார் ஆமாம், கட் பண்ணியிருப்பாங்க. பராசக்தி அது பேசாது அப்படி டைலாக். இதில் கவர்மெண்ட்டை வந்து சென்சார் போர்டுக்கு தெரியாமல் நைஸாகவே கலைஞர் கிரிட்டிசைஸ் பண்ணிப்பார். இப்போ இந்த பராசக்தி படத்தில் பார்த்தீங்கன்னா, நைட்டில் எங்கேயுமே படுக்க இடம் கிடைக்காம ஏமாற்றம் பெண்களின் ஏற்றங்களை எழுதி குவித்த ஏடுகள் இருந்த தமிழகத்திலே என்ன வானுயர்ந்த கோபுரங்கள், மானத்தை இழந்த மனிதர்கள். தமிழகமே இதுதானா உன் யோகியதை? சிங்க திருநாடே நீ சிலந்திக்கூடாக எப்போது மாறினாய்? வந்தாரை வாழ வைக்கும் வளமிகு தமிழகமே நீ சொந்தக்காரனே சுரண்ட ஆரம்பித்திருப்பது எத்தனை நாட்களாக அப்படின்னு பேசிட்டு அந்த டைலாக பேசிட்டு ஒரு தெருவிளக்கில் படுத்திருப்பார். படுக்க இடம் கிடையாது. ஒரு கான்செப்ட் தட்டி எழுப்புவார். உடனே எந்திரிப்பார். என்னடா முழிக்கிற? தூங்குறவனை எழுப்பிச்சியா முழிக்காமல் என்ன பண்ணுவான்? அப்படி இல்லை, நீ பிற்பாக்கெட் தானடா, எம்டி பாக்கெட் அப்படிம்பார். அதெல்லாம் தியேட்டரில் வந்து பெரிய கைதட்டல் போயிடுச்சு. அப்படியே திரிஞ்சு தன்னுடைய கதைப்படி தன்னுடைய தங்கச்சியை தேடி மதுரைக்கு வர்றாரு. மெட்ராஸில் இருந்து மதுரைக்கு வர்றதுக்கு அந்த கதைப்படி ஒரு பாரிஸ் கேனரில் போய் உழையுந்த பேண்ட்டை பர்மாவில் தைச்ச பேண்ட்டை கொண்டு போய் காமிச்சு, இது 50 ரூபா கொடுத்து தைச்சதியா அப்படிமா. நிம்பலுக்கு 80 ரூபாலாம் தரமாட்டான் அப்படின்னு ஒருத்தன் கொடுக்குறான். அதை வாங்கிட்டு வந்து சேருவார். வந்து பார்த்தா அதுக்குள்ளே இங்கே மதுரையில் அந்த கதை தான் தெரியுமே உங்களுக்கு. ஆமாம், அவங்க அப்பா இறந்து, கணவன் இறந்து, கை குழந்தையோட இட்லி கடை வச்சுருப்பாங்க. அந்த இட்லி கடை வைக்கிறதுக்கு பக்கத்து வீடு ஒரு அம்மா யோசனை சொல்லுவாங்க. கல்யாணி, நீ இட்லி கடை வச்சுக்கணும். இட்லி கடையா? அப்படிம்பா. தாலி அறுத்தவர்களுக்கெல்லாம் தமிழகத்தில் அதில் தானே தாசில் உத்தியோகம். இதெல்லாம் அந்த டைலாக், முக்கியமான டைலாக்லாம் அப்படி எழுதிப்பார். உடனே ஓகே இட்லி நடத்திக்கிட்டு போய் இவன் வந்து சிவாஜி வந்து விசாரிப்பார். இந்த ஊர் இந்த தெருவில் மாணிக்கம்னு ஒருத்தர் இருந்தார். கல்யாணி அப்பா தானே? ஆமாம், அவர் இறந்துட்டார், வீட்டுக்காரர் இறந்துட்டார். அங்கே அந்த கடைக்கோடியில் இருக்கார். அங்கே போனோன்னே தங்கச்சிக்கிட்ட தான் யாருன்னு சொல்ல மாட்டார். அவன் அந்த அம்மா பாட்டெலாம் பாடிட்டு இருப்பாங்க. உனக்கு மாமன்மார் மூவர் தம்பி நல்ல வாழ்வழிக்க வருவான். கேட்டேன் சிவாஜி, மாமன்மார்கள் வருவார்கள், சீதனம் தருவார்கள் என்று எனக்கு ஆசையோடு இருக்கின்ற கல்யாணி, நான் இந்த கோலத்தில் உனக்கு தரிசனம் தருவதுன்னு சொல்லிட்டு தான் நடிக்க ஆரம்பிப்பார். பைத்தியக்காரன். அதான் அந்த மோனோ ஆக்டிங். அந்த கல்லேறி மந்திரி நமது மாநகர் தன்னில் மாதம்மன் மாறி மழை பொழிகிறதா. அதுக்கு தான் மகாராஜா கர்ணபவானுக்கு கட்டு தந்தி அடிச்சுக்கணும். மகாராஜா பசிக்குது. யார் இவர்கள்? ஏன் கத்துக்கிறார்கள்? ஓய், குடும்பமாக சாகுறாங்க. சாவுங்கடா, அப்போ தாண்டா வால் நட்சத்திரம் கிளம்பும்.
இந்த மாதிரி பகுத்தறிவு விஷயங்கள் எல்லாம் அதில் கலைஞர் எழுதியிருப்பார். சிவாஜி சாவுங்கடா அப்போ தாண்டா வால் நட்சத்திரம் கிளம்பும் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய சட்டையிறது. ஆமாம். அதில் ஆடுவார். 288 படத்தை நடிச்சுக்காரில்ல சார். அந்த படங்களில் பூரா காமிச்சிட இந்த ஸ்டைலை பூராமே ஒரே படத்தில் காமிச்சிருப்பார். பராசக்தியில் மௌனம் ஆக்ட் பண்ணுவார். இங்கிட்டு நிற்பார், ராஜாவை இங்கிட்டு நிற்பார், அவர் அங்கிட்டு நின்று மந்திரியாக நிற்பார். அப்புறம் நாடகம் ஆரம்பமாகட்டும் அப்படின்னோடனே அவரே ஆடுவார். அந்த கோபாலனோடு நான் ஆடுவேனே அப்படின்னு ஆடுவார் கன்னத்தில் கை வச்சுட்டு. அப்புறம் விசாரணை ஆரம்பிக்கிட்டுன்னு சொல்லுவார். இப்படி இந்த 3 ஆக்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தங்கை கல்யாணிகிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்கள பூரா அடிப்பார். இந்த காட்சிகளில் பூரா டைலாக் எழுதியிருப்பார் கலைஞர். வரலாறு அரசியலை கிண்டல் பண்ணுற மாதிரி. ஒரு சாப்பாடு ரொம்ப பசிக்கிறதுக்காக ஒரு சாப்பாடு பொட்டலத்தை தூக்கிக்கிட்டு பண்டரிபாய் பாக்கெட்டில் அதை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடியே வச்சுக்கிட்டு தான் காக்காக்கி சாப்பாடு போட்டு பாடுவார். கா 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 ஆகாரம் உண்ண எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடி வாங்க வாங்க கா கா. ஆனால் பண்டரிபாய் வந்து நீ வந்து பைத்தியம் நினச்ச பைத்தியம் இல்லையே அப்படின்னு அப்புறம் தான் சொல்லுவார். முத்து எடுக்க போய் கிளிஞ்சல் எடுத்துகிட்டு வந்த கதை தான் என் கதைன்னு சொல்லுவார். இந்த பாடலை வந்து எழுதுனது யார்? அது வந்து எழுதும்போது அதை திரையில் வெளிவந்த பிறகு இந்த காக்கை அண்ணாவே உங்கள் பண்ணான நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுவீங்க அந்த வரியை வந்து அறிஞர் அண்ணாவை சொல்லுற மாதிரி இருந்தது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து அப்போதே பேசப்பட்டது. இல்லை அது தப்பாக நினச்சிட்டு சொல்ல அப்படி இல்லை அண்ணா. அப்படி நீங்கள் மனோகரா படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வரும் டைரெக்டாக கத்திப்பட்டு வசந்தன் வந்து சாக போகும்போது அண்ணா நீதான் அண்ணா அந்த நாட்டை ஆள வேண்டும், நீதான் அண்ணா அந்த நாட்டை ஆள வேண்டும்னு சொல்லிகிட்டே சாவான். அது ஒரு டைரக்டு கட்சி பிரச்சாரம். இதில் அப்படி இல்லை. இந்த அண்ணாவேங்கிறது 2 சொல்லிங்கன்னு இவங்க வந்து இவங்களா சொல்லிக்கிறது. எவ்வளவோ இன்டர்பிரிட்டேஷனில் தான் நிறையா தவறுகள்லாம் போகுது. அப்போ வந்து இந்த பண்டரிபாய் வந்து பேசுவாங்க, நீ வந்து புரட்சி பண்ண நினைக்கிற, எரிமலையை வந்து நீ அடக்க நினைக்கிற, மலைப்பாம்பு அடக்க மகுடி ஒதுகிறாய், புரட்சி என்ற அழகான அந்த மரத்தை வேர்களை நீக்க வேண்டும் அப்படின்னு இதெல்லாம் இவ்வளோலாம் பேசுகிறியே, உனக்கு இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பது? அப்போ டைரெக்டாக இதுக்கெல்லாம் எங்கள் அண்ணா தான் காரணம். இங்கே தான் வருது. அவர் தான் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு. எங்களுக்கு தந்தை ஒருவர் இருக்கிறார், பெரியார் இண்டிகேட் தந்தை ஒருவர் இருக்கார். அவர் ராமன் ஆண்டாள் என்ன ராவணன் ஆண்டாள் என்னன்னு விட்டுவிட்டு, ஏன்னா எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கருத்து வேறுபாடு தானே திமுக உதயமாகுது. அப்படி இருந்துருவார். அப்படின்னோடனே சிவாஜி பண்டரிபாயோட க்ளோஸ் ஆகி இருப்பார். அதுக்கு பிறகு இந்த கதைப்படி எங்கேயோ போய் ஆமாம். இதில் தேட்டர் ரெஸ்பான்ஸ் வேறு வேறு ஊர்களில் தேட்டர் ரெஸ்பான்ஸில் எப்படி இருந்தது? சரி, பெரிய பயங்கரமாக இது இலங்கையில் மயிலன் தேட்டரில் கொழும்பில் 294 நாட்கள் ஓடிய ஒரே தமிழ் திரைப்படம் பராசக்தி தான். அது மாதிரி யாழ்ப்பாணத்தில் வெல்லிங்டன்லேயும் 116 நாட்கள் ஓடிச்சு. திருச்சியில் 1100 சீட்ஸ் உள்ள வெல்லிங்டன் தேட்டரில் 200 நாள் ஓடிச்சு. மதுரை தங்கம் தேட்டரு 2200 சொச்சம் சீட்டு. அப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க, பராசக்தி படம் போட்டாகணும். ஆனால் ஸ்க்ரீனை கட்டி மறைச்சி வெளிச்சத்தை மறைச்சி போடுறாங்க. 110 நாட்கள் ஹவுஸ்ஃபுல். தேட்டர் முழுசாக கட்டி முடிக்கப்படாமலே ஓடணும். முதல் படம் பராசக்தி. அதுலேயும் அந்த சீட்டு வந்து 110 நாள் கம்ப்ளீட்டாக ஹவுஸ்ஃபுல்னால் எவ்வளவு கூட்டம் வச்சுருப்பாருங்க. அந்த படத்தை வச்சு தான் மீதி தேட்டரை பிரம்மாண்டமாக கட்டினாங்க. அந்த தேட்டரில் நான் சின்ன வயசில் நான் அந்த தேட்டரில் படம்லாம் பார்த்துருக்கேன். கர்ணன் அன்னை இல்லம்லாம் அதில் தான் வந்துச்சு. எம்ஜிஆருடைய படம் கணவன் கூட அதில் தான் வந்துச்சு. அப்படிப்பட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படம் வெளிவந்த உடனே ஒவ்வொரு ஏரியாவிலும் எப்படி ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கிறேங்க. சிவாஜி வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நான் நடித்த படத்தை பார்ப்போம்டா வாங்கடான்னு கூட்டி போகிறாரு. திருச்சியில் போய் பார்த்துட்டு வெளியில் வந்து எல்லோரும் பேசாமல் இருக்காங்க. என்னடா ஒருத்தர் ஒன்று பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு. இப்போ சிவாஜியோட கிளாஸ்மேட்டு செல்வரங்க நாயக்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவரை நான் மீட் பண்ணேன் இந்த புக் எழுதும்போது. இப்போ அவர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, அப்போவே ரொம்ப வயசு. அவர் எல்லாத்துக்கும் டீ வாங்கி கொடுத்துட்டு கஷ்டம் திடீர்னு எல்லோரும் சந்தோஷமாக தூக்கிட்டு கணேசா நீ ஜெயிச்சிட்டான்னு மேலே தூக்கிட்டு ஆடியிருக்காங்க. பரவாயில்ல. இது அதே தியேட்டரில் சிவாஜி கணேசனுடைய அண்ணன் தங்கவேலுவும் பெரியண்ணான்னு அவங்க குடும்ப நண்பர், ஆமாம், அவர் தம்பி சண்முகம்
3 பேர் படம் பார்த்துட்டு வெளியில் வந்து கதறே அழுதுருக்காங்க. நம்ம கூட பிறந்தவன் இப்படி நடிக்கிறானே, இதை பார்த்து ஜனங்கள் கைதட்டு நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு போய் அவங்க அப்பாட்ட போய் சொல்ல, அவங்க அப்பா அழுக. அவங்க அம்மா உடனே இதனுடைய மகளை கூட்டிகிட்டு, ஒரே பெண் தானே, அதை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோயிலில் விளக்கேற்றி மகனுக்கு தொடர்ந்து வாழ்க்கை கொடுன்னு. ஸோ ஒரே நைட்டில் சிவாஜி வந்து மேலே போயிட்டார். உச்சத்தை தொட்டார். அதுக்கு காரணம் சிறந்த திரைக்கதை சார் பராசக்தி. ஏன்னு கேளுங்க, பர்மாலேருந்து அண்ணன் தம்பி 3 பேர் வர்றாங்க. பர்மாலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு ஃபோட்டோ மாட்டிக்கும். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வெந்தாடி வேந்தர் சர் தியாகராயா படத்தை மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த அந்த வீட்டில் இருக்கிறவங்க சகசரநாம ஒய்ஃபோட அப்பா மாதிரி அந்த படத்தை காட்டுவாங்க கதைப்படி. அப்புறம் இங்கே வந்து சேருவார். வந்து சேர்ந்தோன்னே இவர் ஜட்ஜ் ஆகிடுவார். சகசரநாமம் ஜட்ஜாக இருக்கும்போது கல்யாணி கைது செய்யப்படுவார் குழந்தைய பண்ணுறதுக்காக. இப்படி கோர்ட்டில் மௌனம் சாதிக்கிறது தப்புமா, பேசுன்னு, குழந்தையை கொன்றது குற்றம் இல்லையா அப்படின்னு கேட்பார் சகசரநாமம். நான் ஒரு குழந்தையை கொன்றதுக்கே குற்றம் என்று சொல்கிறீர்களே, நல்லதங்கால் 7 குழந்தைகளை கொன்றாளே, அது எவ்வளோ பெரிய குற்றம். இதெல்லாம் புராண கதைகளை இடிக்கிற டைலாக். அவளுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? பிள்ளைக்கறி சமைத்தார் திருத்தண்டர்னு சொல்லிட்டு பெருமை பேசுகிறீங்களே, ஒரு பிள்ளையை கொண்டு ஒரு கறி சமைக்கிறது சாதாரண விஷயமா? அதெல்லாம் தப்பாக தெரியலையா? இப்போ நான் ஒரு குழந்தையை கொண்டோன்னு என்னை குழந்தை பாட்டுறீங்க. இது என்னுடைய குழந்தை வந்து பசியால் துடித்தான், நானே பெற்றேன், நானே அழிக்கிறேன். இல்லை, ஆக்கப்பட்ட பொருள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு சொந்தம். சோற்றுக்காக அலைந்தோம், துவண்டோம், பட்டினியால் மெலிந்தோம், நலிந்தோம். அப்போதெல்லாம் நேசக்கரம் நீட்டி ஆதரிக்க வரவில்லை இந்த அரசாங்கம். இன்று சாவதற்கு சென்ற பிறகு சட்டத்தை நீட்டுகிறது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அந்த கல்யாணி பேசி முடிச்சோன்னா ஒரு நீதிபதியாம் எனக்கும் பிள்ளைக்கும் உணவு கேட்டதற்கு பூட்ஸ் காலால் என் நெஞ்சில் எட்டி உதைத்தார். வெளிநாட்டிலேருந்து வருவார் காத்திருந்த எங்கள் அண்ணன் ஞானசேகரன், குணசேகரன், சந்திரசேகரன் இவர்கள் அவர்கள் முகத்தை கூட நான் பார்த்ததுக்கு சொன்ன உடனே தான் ஜட்ஜி சகசரநாமம் மயங்கி கீழே விழுந்துருவார். அப்போ தான் தெரியும் அவருக்கு நம்ம தங்கச்சின்னு. இது ஒரு சிறப்பான டேர்னிங். ஸோ அப்போ அந்த ஜட்ஜி போனால் இன்னொரு ஜட்ஜி வருவார்ல, அது யாருன்னு கேட்டிங்கன்னா கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசனை கலைஞர் இந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுத கூப்பிட்ருக்காரு. வந்தால் எழுதுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. உடனே ஒரு சரி வந்துட்டார், அவருக்கு ஏதாவது வேஷம் கொடுங்க அப்படின்ட்டு கிருஷ்ணன் மெஞ்சிக்கிட்டேன். ஜட்ஜாக உட்கார்றார். ஜட்ஜாக கண்ணதாசன் உட்காந்துருக்கும்போது சிவாஜி குற்றவாளியை கொண்டு வந்து நிற்கிறார். அப்போ 2 பேரும் புதுசு தானே. ஆமாம். அதில் சிவாஜி பேச ஆரம்பிப்பார். நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. வழக்காடும் நானும் புதுமையான மனிதனும் அல்ல. இந்த வழக்கும் புதிய வழக்கு அல்ல. தமிழ்நாட்டிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஜீவன்களிலே நானும் வரும். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன். கோவிலிலே குழப்பம் விளைவித்து கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன். அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாக ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கேன் இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். ஆகாரத்திற்கு அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்திய மீன். அதே போல் குற்றவாளி என்கிறார்களே, இந்த குற்றவாளியின் வாழ்க்கையில் கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் இவன் கடந்து வந்த காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கிட முடியும். பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படமெடுத்தாலும் பாம்புகள் எழுந்திருக்கின்றன. தென்றடை தீண்டியதில் நான் தீயை தாண்டி இருக்கிறேன். இந்த டைலாக்கு பூரா கோர்ட்டு சீன். இந்த டைலாக்கு தான் சார் படத்தினுடைய உச்சமே. பயங்கரமாக பேசி முடிப்பார். என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் கோடீஸ்வரன் வீட்டு பழியறையிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறியிருந்தால் மாளிகை வாசியின் மடியிலே ஒரு நாள், இப்படி ஓட்டி இருக்க முடியும் நாட்களை. இதைத்தான் அந்த நீதிமன்றம் விரும்புகிறது. பணம் என் தங்கையை துரத்தியது, பயந்து ஓடினாள். பகட்டு என் தங்கையை விரட்டியது, ஓடினாள். பக்தியின் தங்கையை விரட்டியது, ஓடினாள். வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அவள் ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், அவள் வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும் என்று சட்டத்தை காக்க நினைப்போம். இப்படி ஒரு வசனத்தை பேசி முடித்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு கலைஞர் அவர்களுக்கும் சிவாஜி அவர்களுக்கும் எந்த நட்பு என்ன மாதிரி புரிதலை ஏற்படுத்தியிருக்கும்? அவருக்கு என்ன, கலைஞர் ஒரு படைப்பாளி. அவர் அதுக்கு முன்னாடி எழுதிட்டார் வசனங்கள். அவர் எந்த நடிகருக்கும் எழுதின வசனங்களும் இப்படி கிளிக் ஆகலையா? நம்ம எழுதின வசனங்களை முத இவ்வளவு பயங்கரமாக பேசுனது இவர் தான், இந்த நடிகர் தான். அப்படிங்கிற ஆச்சமா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எழுதணுமே அப்படின்னு சொல்லி
ஒரு முடிவெடுத்தது தான் அடுத்த மனோகரா ஓ அடுத்த படத்துக்கு. ஆனால் இந்த நீங்கள் ஏற்கனவே நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். கே ராமசாமியை வந்து அந்த அவருடைய பாட்டு இப்போ என்னவா இருக்குது? இந்த படத்துக்காக அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டாரா இல்லை அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஒரு இரவு படத்துல என்ன நடிச்சிட்டு இருக்காரு. அண்ணா சொல்லியிருக்கார், தம்பி கணேசன் வந்து சின்ன பையன் வந்துக்கிட்டு இருக்கான், அதனால் நீ இதில் தலையிடாதெல்லாம் சொல்லி அப்படின்னு. அவர் ஒன்றும் சரி 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 இதுக்காக ஒன்றும் சொல்லலை. அவர் நம்ம நாடகத்தில் அடிக்கடி சிவாஜியை கூப்பிட்டு நடிக்க வைப்பார். அப்போது அந்த மனோகராவும் பராசக்தியும் ஒரே நேரத்தில் இல்லை இல்லை நாடகங்களாக போடப்பட்டதா? இல்லை இல்லை, நாடகங்கள் மனோகரா அந்த காலத்துலேருந்து போட்டுகிட்டே இருக்காங்க. மனோகரா பொம்மல் சம்பந்த முதலியார் எழுதின பல நாடகங்களில் ஒன்று, அதில் மிகச்சிறப்பான நாடகம், அதில் போட்டுட்ருக்காங்க. பட் இது திரைப்படமாக வந்தது பராசக்தி தான் முதல்ல. அதாவது 49 திகாவிலேருந்து பிரிஞ்ச திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சின்னு ஒரு அங்கீகாரம் கிடச்சிச்சின்னா அது பராசக்தி படத்தில் தான். ஓ ஏன்னா பின்னாடி தமிழக அரசு ஆட்சி அமைக்கும் போது பிச்சைக்கார மறுவாழ்வு திட்டம்லாம் அந்த இதெல்லாம் அதுலேயே கலைஞர் அப்போ எழுதியிருப்பார். எஸ்எஸ்ஆர் அதில் வந்து நாங்கள்லாம் ஒரு பிச்சைக்காரர்களுக்கு மாநாடு நடத்த போகிறோன்னு சொல்லி சிரிப்பாங்க. அந்த மாதிரி கருத்துக்களை பூரா அவர் அந்த படத்தில் ஏற்கனவே சொல்லிட்டார். அதனால் இந்த படம் வந்து இந்த வசனங்களுக்காகவும் இந்த சிறந்த திரைக்கதைக்காகவும் கண்ணா பின்னான்னு ஓடிடுச்சு. சிவாஜி வந்து எங்கேயோ போயிட்டார். கோடம்பாக்கத்தில் யுனைடெட் காலனியில் இருந்தவர் பெசன் நகர் பெசன் ரோடு இப்போ ஒரு ஆஃபீஸாக வச்சு இப்போ வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டை தான் மொதல் வாங்கினார். அதான் ராயப்பேட்டையில் இவர் கேட்கல மடமடன்னு புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிவாஜியை. இவர் வந்து தனக்குத்தானே சுய பரிசோதனை செய்து கொடுக்குறாங்க. திரும்பிப்பார் அப்படிங்கிற ஒரு படத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ். அதுக்கப்புறம் 2வது படமாக என்ன எதில் ஒப்பந்தமானார்? இவரை யார் கைடு பண்ணதாக இருக்கும்? அப்போது யாருமே கைடு பண்ணல, இவராக போய் தான் எல்லா விஷயத்துலையும். சுந்தரம் வந்து நீ திரும்பி பாருங்கிற ஒரு கதையில் அதை எழுதுனது கலைஞர். 5வது படம் நினைக்கிறது. அதை வந்து நீ நடிக்கிறீங்களான்னு கேட்டுன்னா நடிக்கிறேங்கிறார். அப்போது வந்து கேள்வி கேட்குறாங்க நிருபர்கள்லாம், நீங்கள் ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க, திடீர்னு வில்லனாக நடிக்கிறீங்க, நெகட்டிவ் ஹீரோவாக நடிக்கிறீங்க, இது உங்களுக்கு இது இல்லைன்னு. இல்லை, என்னுடைய நடிப்பை மட்டும்தான் என்னுடைய ரசிகர்கள் பார்க்குறாங்க, நான் அப்படித்தான் அவங்கள பழக்கப்படுத்தியிருக்கேன், இதில் நான் என்ன தப்பு பண்ணாலும் சரி அதை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. அது மாதிரியே தான் இருந்துச்சு. திரும்பி பாரில். ஸோ இவங்க பராசக்தியில் இப்போ சக்ஸஸ் ஆனது. நீங்கள் வெற்றி விழா எப்படி நடக்கும் அதை மட்டும் பராசக்தியோட வெற்றி விழாவும் அது ஏற்படுத்தின தாக்கம் இருக்குல்ல, அது என்னென்ன மாதிரியான ஒரு பதிவுகளை ஏற்படுத்தினது? என்ன ஏற்படுத்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு நல்லா நடிக்கக்கூடிய ஆள், இந்த வசனம் பேசக்கூடிய ஒரு ஆள், நம்ம கட்சியோட கருத்துக்களை பேசக்கூடிய ஆள் நம்ம கட்சிக்கு வந்துட்டாருன்னு திமுககாரங்களாம் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் திகாவிலையோ திமுகவிலையோ மெம்பரை ஆக்கிக்கல தானே. அண்ணா கூட எப்போது மீட்டிங் போயிருக்காரு. போகும்போது அப்படி ஒரு மேடைக்கு போயிட்டு வரும்போது அந்த மைக் நடுவில் நிற்கும்ல, இவர் நாடகத்தில் நடிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டே நடிக்கிற மாதிரி அரசியல் பொதுக்கூட்டம் பேசியிருக்காரு சிவாஜி. அண்ணா வந்து சிரிச்சுக்கிட்டே திரும்பி வரும்போது காரில், கணேசா வேணாம் கணேசா, உனக்கு அரசியல், நீ மிகச்சிறந்த நடிகனாக வரப்போகிற, அதனால் இனிமேல் இந்த அரசியலில் ஈடுபடுறதை குறைச்சிக்க அப்படின்னு சொல்லி வரும்போதே புத்திமதி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க தெரிஞ்சு போச்சு என்னடா இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காருன்னு. ஸோ வரிசையாக வந்து 52, 53, 2-3 படம், 54ல் 10 படம் புக் ஆயிடுச்சு சிவாஜிக்கு. 10 படம் புக் ஆயிடுச்சு. அதில் இந்த பராசக்தியோட தாக்கம் தான் தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னே சொல்லலாம். பராசக்தியில் வசனங்கள் கடவுள் நம்பிக்கை எதிரான வசனங்கள் வந்து சிவாஜி வந்து பேசும்போது தயக்கமாக காட்டினாரா? இல்லை,